யா எஸ்டர்டே கிளாஸ் நம்ம வந்து ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி நம்ம எல்லாமே ஆட் பண்றது, மேனுவல் டெஸ்டிங், மேவன் ப்ராஜெக்ட்னா என்ன, ஜாவா ப்ராஜெக்ட்னா என்னன்னு டீடைல்ஸ் பார்த்து கிளியரா பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய வியூ என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த லான்ச் 001 வந்து நம்ம லாஸ்டா கிரியேட் பண்ண கிளாஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து வெப் டிரைவர்னு கொடுத்து ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கரெக்டா? எஸ். இப்போ இதுல வந்து நீங்க பாம் டிடெக்ஷன்ல அத வந்து நான் கிரியேட் பண்ணது. எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கான்னு தெரியலையே. டிபெண்டன்சிஸ் போட்டுருக்கீங்க. இது வந்து இதை சேவ் பண்ணிருக்கீங்களா நீங்க? சேவ் பண்ணாதனால இங்க வந்து ஜார் ஃபைல்ஸ் வரல. ஸோ அதனால உங்களுக்கு காட்டும். ஜார் ஃபைல்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஓகே. நியூ ஸோ இப்போ வந்துட்டு டிரைவர் டாட் கெட் போட்டோம்னா இங்கே தான் வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். அப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. என்னோட இது சொல்றீங்களா? இல்ல விடுங்க. ப்ளூ மேப் சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு facebook.com எடுத்துப்போம். இப்போ இந்த facebook.comல லாக் அவுட் பண்ணிடலாமா? சில வேற போறேன். இப்போ வந்துட்டு நான் ரெடிஃப் மெயில் எடுப்பேன். இப்போ நீங்க இந்த redifmail.com உள்ள போனீங்கன்னா உள்ள போனோடனே ஒரு லாகின் பேஜ் ஒன்று காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் காட்டுது. பாஸ்வேர்டு யூசர் நேம் கேட்குது பார்த்தீங்களா? லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் பட்டன் கிளிக் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த யூஆர்எல் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே. சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணா அந்த பேஜ் அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டிஃபால்ட் ஸ்கிரீன் தான் வரும். அதை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு நம்ம மேக்ஸிமைஸ் கமாண்ட் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சல, அது எங்க இருக்குது?
அது வந்து இனி ஃபோன்ல அது லேப்டாப்ல இல்ல சார். என் ஃபோன்ல தான் இருக்கு. அது ஐ ஹேவ் டு ஓப்பன் WhatsAppல அனுப்பிச்சனால என்கிட்ட இல்ல அது. ஒரே நிமிஷம். அல் மெயில்ல நான் அனுப்பி நான் அத நான் எடுக்கிறேன். சரி. ஸோ அந்த வேரியபிளை கால் பண்ணி டிரைவர் டாட் கொடுத்து மேனேஜ் கொடுத்து விண்டோ டாட் கொடுத்து விண்டோ கொடுத்து டாட் கொடுத்து மேக்ஸிமைஸ் இந்த கமாண்ட் கொடுத்து இதில் செமிகுலம் போட்டுருங்க. ஓகேங்களா? மறுபடியும் அதே டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் என்ன பண்ணுது இந்த கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன் பிரஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ நீங்க டிஃபால்ட்டா வந்துட்டு வெப்சைட்ல ஓபன் பண்ணீங்க உடனே இங்க வந்துட்டு உங்களுக்கு பேக்வர்ட் காட்டுது. நீங்க பேக்வர்ட் பிரஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபார்வர்ட் பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அங்கே நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக என்ன பட்டன் காட்டுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் வி ட்ரை நவ். ஆல்வேஸ் யூ வாண்ட் டு சேவ் த ப்ரோக்ராம் அண்ட் தென் யூ வாண்ட் டு ட்ரை. ஃபர்ஸ்ட் எடுத்துலேயே பேக்வர்ட் தான் இருக்குது, ஃபார்வர்ட் இல்லை. ஸோ மேக்ஸிமைஸ் ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. மேக்ஸிமைஸ் கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் இங்கே போய் பேக்வர்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கு. ஸோ பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த வியூ கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமைஸ் பட்டன் பண்ணணும். பேக் ஃபார்வர்ட் ரீஃப்ரெஷ்க்கு இந்த நேவிகேட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிரைவர் டாட் கெட்டில் நீங்கள் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. டிரைவர் டாட் மேனேஜில் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறீங்க. டிரைவர் டாட் நேவிகேட்டில் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரீஃப்ரெஷ் மூணுத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்போஸ் இதை வச்சு நம்ம ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் மேனுவல் டெஸ்டிங் எப்படியோ அதே மாதிரி ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ நம்மளுக்கு பேக் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஃபார்வர்ட் கொடுத்தோம்னா அந்த பழைய இது வந்துடும். ஸோ அப்போ அங்கே ஃபார்வர்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஃபார்வர்ட் கொடுத்தாச்சு, பேக் கொடுத்து ஃபார்வர்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நீங்கள் டைட்டில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். ஒரு வெப் அப்ளிகேஷனோட டைட்டில் நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணணும். டைட்டில்லாம் இங்கே வருது பார்த்தீங்களா, அந்த ரெட்மெயில் என்டர்பிரைசஸ், அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஒரு டைட்டில். ஓகே. ஸோ இந்த டைட்டிலை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு டிரைவர் டாட் கெட் டைட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
டைட்டில கெட் பண்ணிட்டு ம்ஹ்ம். வச்சுக்கோ. பட் ஆனா டைட்டில கெட் பண்ணி வச்சா மட்டும் போதாது. அத நம்ம என்னன்னு நம்ம பார்க்கணும். டெவலப்பர்ஸ் வந்து ம்ஹ்ம். கரெக்ட்டா கோடிங் பண்ணி நம்ம ஆஸ் பர் அவர் எஸ்ஆர்எஸ் படி கரெக்ட்டா இருக்குதா ம்ஹ்ம். இல்லையான்னு பார்க்கறதுக்கு, இப்ப இந்த டிரைவர் டாட் கெட் டைட்டில அதோட அவுட்புட் பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டேட்டா டைப் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. டேட்டா டைப் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இங்க ஓகே. ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்ட்ரிங்னா என்ன? அது ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் என்ன ம்ஹ்ம். பண்ணும்னா, நம்ம கொடுக்க போற ஒரு நியூமரிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் தரோம். அந்த வேரியபிள்ல ம்ஹ்ம். இது வந்து சேவ் ஆகும். இந்த ஓகே. வேரியபிள்ல இது போய் சேவ் ஆகும். ஓகே. சேவ் ஆயிட்டு அதை நாம பிரிண்ட் அவுட் அதை நம்ம அவுட்புட்ல பார்க்கணுன்றதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து டீன்னு கொடுத்தோம்னா டீன்றது பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டிரைவர் டாட் கெட் டைட்டில் இப்போ இந்த கமெண்ட் என்ன பண்ணோம்? இந்த கமெண்ட் வந்துட்டு டைட்டில் கெட் பண்ணி வச்சுக்கோம். இது நம்ம ஒரு ஓகே. வேரியபிள்ல கொடுத்தனால அந்த வேரியபிள் வந்துட்டு அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்னா ஓகே. ஆல்பா நியூமரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் கலந்து அதுல தரலாம். அதனால தான் இந்த டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அந்த டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது பிரிண்ட் அவுட் நம்மளுக்கு தரும். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பேக்வர்ட் போய் ஃபார்வர்டும் வந்துருச்சு. அதனால தான் இப்படி இருக்குது. ம்ஹ்ம். நம்மளுக்கு பேக்வர்ட் போய் ஃபார்வர்ட் போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கன்சோல்ல பிரிண்ட் அவுட் வந்துருச்சு பாருங்க. ஓகே. கன்சோல்ல நம்மளுடைய ஃபுல் இமெயில் ஐடி என்னன்றத இங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே. ஓகேங்களா? இப்ப ஓகே. நம்மளுக்கு வந்து டைட்டில இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. அண்ட் தென் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது எல்லா ப்ராசஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு அதோட ஃபேஸ்புக் அதோடைய யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த வெப் அப்ளிகேஷன்ல இருக்கிற இப்போ நான் போய் சிம்பிளா இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். ம்ஹ்ம். லாகின் பட்டன் கிளிக் பண்ண எதுவும் ஆகல. மேபி ஏதாவது ஒரு வியூனால உங்களுக்கு வந்துட்டு இந்த டைட்டில் இந்த யூஆர்எல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த யூஆர்எல் என்ன இருக்குது, நம்ம டைப் பண்ணது தான் வந்திருக்கா வரலையா அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா இங்க வந்துட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும். அதே ஸ்ட்ரிங் தான். வேற ஒரு நேம் கொடுக்கணும். வேரியபிள் வந்துட்டு மேல டி கொடுத்த மாதிரி இங்க யூ கொடுக்கணும். கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அது கரண்ட் யூஆர்எல் வந்து என்ன பண்ணும்? நம்மளுடைய எந்த கரண்ட் யூஆர்எல் இருக்குமோ அதை நம்மளுக்கு எடுத்து வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதுல யூன்ற வேரியபிள்ல. ஸோ அப்புறமா மறுபடியும் யூவை வந்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ம்ஹ்ம். ஏதாவது யூஆர்எல்ல சேஞ்சஸ் நடந்திருக்கா நடக்கலையா, நம்ம கொடுத்த யூஆர்எல் தான் வந்திருக்கா வரலையா, இல்லை என்ன சேஞ்சஸ் ம்ஹ்ம். இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இதில் நான் ரீஃப்ரெஷ் பட்டன் மட்டும் பண்றேன். ஸோ ரீஃப்ரெஷ் பட்டன் பண்றதுனால எனக்கு ஏதாவது யூஆர்எல் எனக்கு ரீஃப்ரெஷ் பட்டன் பண்றதுனால நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? ஆ, இல்ல சார். கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க, நான் பண்றேன். ஓகே. ஸோ ரீஃப்ரெஷ் பட்டன் ப்ரெஸ் பண்றதுனால ஏதாவது யூஆர்எல்ல சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே.
ஸோ அகைன் சேவ் பண்ணியாச்சு. ரன்னர்ஸில் போயிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணி முடிச்சாச்சு. ரீஃப்ரெஷ்ஷும் ஆயிடுச்சு. நீங்கள் நம்மளோட எக்லிப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யூஆர்எலும் வந்திருக்கோம், யூஆர்எலும் வந்துருச்சு, டைட்டிலும் வந்துருச்சு. ஓகே. இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு அப்ளிகேஷன்ல மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு, மினிமைஸ் பண்றது எப்படி தெரிஞ்சுக்காச்சு, பேக்வர்ட் ஃபார்வர்ட் ரெடி பண்றது தெரிஞ்சாச்சு. அடுத்தது டைட்டில் டெஸ்ட் ரெடி பண்றது தெரிஞ்சாச்சு, யூஆர்எல் டெஸ்ட் ரெடி பண்றது தெரிஞ்சாச்சு. ஓகே. ஓகேங்களா? ஒரு வாட்டியும் நம்ம டிரைவர் வந்துட்டு கீழே வந்து ஓப்பன் பண்ணி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்காதுன்ட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு என்ன கமாண்ட்னா டிரைவர் டாட் க்ளோஸ். க்ளோஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த க்ளோஸ் பட்டன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல, ஓகே சார். ஸ்பீடா க்ளோஸ் ஆச்சுனாவும் பிரச்சனை ஆயிடும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து சாக்கெட் இஷ்யூ வரும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க வந்து ஒரு டைமிங் மாதிரி கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க எப்பவுமே. ஓகே. ஒரு எல்லா வெப்பேஜும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால எப்பவுமே வந்துட்டு டைமிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் thread டாட் ஸ்லீப். இந்த thread டாட் ஸ்லீப் என்ன பண்ணணும்னா ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம 2000 கொடுத்தோம்னா 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ 1000 கொடுத்தோம்னா 1 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் thread டாட் ஸ்லீப் அப்படின்னு டைப் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா உங்க மவுஸ் பாயிண்டரை அந்த இடத்துல போய் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ண உடனே இங்க ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்றது இது ஏன்னா இந்த மெயின் மெத்தட்ல எனக்கு வந்துட்டு இந்த லைன் வரும்போது மட்டும் எனக்கு 2 மினிட்ஸ் வெயிட் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எந்த வித எக்ஸெப்ஷனும் த்ரோ பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த கமெண்டை நம்ம மேல தரோம். ஓகே. ஸோ இந்த லைன் வரும்போது எல்லாம் எப்பப்பெல்லாம் இந்த லைன் வருதோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே எக்ஸெப்ஷன் எதுவும் த்ரோ பண்ணாம ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் நான் பொறுமையாக போகிறேன், கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். இதைப்படி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண தெரியும், க்ளோஸ் பண்ண தெரியும், மேக்ஸிமைஸ் பண்ண தெரியும், மினிமைஸ் பண்ண தெரியும், நேவிகேட் ஃபார்வர்ட் பண்ண தெரியும், பேக்வர்ட் பண்ண தெரியும், ரீஃப்ரெஷ் பண்ண தெரியும், டைட்டில் டெஸ்ட் பண்ண தெரியும், யூஆர்எல் டெஸ்ட் பண்ண தெரியும். கரெக்டுங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வரும். அது வந்துட்டு அப்ளிகேஷனோட எரர் தான், நம்மளோட எரர் இல்லை. ஓகேங்களா? எப்பவுமே இந்த டிரைவர் டாட் க்ளோஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லாத இல்லாத விஷயத்துல கொடுத்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லைன் ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. யூஆர்எல் டெஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக ரன் ஆயிருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வந்து மேலே என்னென்ன பண்ண போறோமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெப் பேஜுக்குள்ள வரப்போறோம். அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் பீயிங் ஆட்டோமேட்டட் பை டெஸ்டட் சாஃப்ட்வேர் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வரப்போறோம். இங்கே தான் வந்து நம்ம விஷயமே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதில் வந்து நம்ம இமெயில் அட்ரஸ் நம்ம டைப் பண்ண போறோம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணோம். அது எப்படி டைப் பண்ண முடியும்? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எனி வெப் பேஜ் யூ வாண்ட் டு டைப் இன்சைட் எ டெக்ஸ்ட் பாக்ஸ், தென் திஸ் இஸ் எ கமாண்ட். எந்த கமாண்டு? ஒரு கமாண்ட் இருக்குது, அதை நான் இப்போ எழுத போறேன். அது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பர்டிகுலர் வெப்சைட்ல போய் பாஸ்வேர்ட்ல தான் கிளிக் பண்றோமா, இமெயில தான் கிளிக் பண்றோமா, இல்ல இந்த மாதிரி ஒரு 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த 10 டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குமே தனித்தனி இண்டிவிஜுவல் அட்ரஸ் இருக்கணும். தனித்தனி இண்டிவிஜுவல் அட்ரஸ் இருந்தாதான் நம்ம ஆட்டோமேஷன் பண்றது கரெக்டான வேல போய் கரெக்டான பிளேஸ்ல போய் அது மீட் ஆகும்.
கரெக்டா? ஓகே. ஸோ அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இத நீங்க ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போகணும். ஓகே. ஸோ இன்ஸ்பெக்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, இங்க மேல வந்து ஒரு மவுஸ் பாயிண்டர் இருக்குது. இத நீங்க கிளிக் பண்ணி இந்த இமெயில் அட்ரஸ்க்கான கிளிக் பண்ணணும். ஸ்மால் கிளிக். இந்த இமெயில் அட்ரஸ் நீங்க கிளிக் பண்றது வந்து ஸ்மால் கிளிக் தான் பண்ணணும். பண்ணும்போது இங்க வந்து ஹைலைட் ஆயிருக்கும். இந்த இன்புட் ஓகே. டேக் இருக்கும். இந்த இன்புட் டேக் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்த ஹைலைட் பண்ணுதா? ஸோ இதுதான் அட்ரஸ். ஓகே. ஸோ இதுக்கு இதுதான் வந்து கோடிங். இந்த கோடிங் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கோடிங்கு. இப்ப இதுல இருந்து தான் நம்ப இந்த வேல்யூவ இந்த பர்ட்டிகுலர் இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம இன்புட் தரப்போறோம். ஓகே. ஸோ இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஏரோ மார்க் பக்கத்திலேயே ஒண்ணு வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து டேக் நேம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்ப அந்த டேக் நேம் வந்து இன்புட்டா இருக்குது. இங்க வந்து பி இருக்குது. இங்க வந்து டிவ்ன்னு இருக்குது. வேற இடத்துல ஸ்பான் இருக்குது. அது மாரி நெறைய இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டேக் நேம் பக்கத்துல என்ன வருதோ, அத நீங்க டேக் நேம் வச்சுக்கோங்க. அந்த ஏரோ மார்க் இந்த கிரேட்டர் தென் சிம்பல் பக்கத்திலேயே என்ன வருதோ, அது டேக் நேம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் இந்த ப்ரவுன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி இது ப்ரவுன் கலர்ல இருக்குது, இது ப்ரவுன் கலர்ல இருக்குது. அடுத்தது வேல்யூ நேம் ப்ரவுன் கலர்ல இருக்குது. அடுத்தது ஐடி ப்ரவுன் கலர்ல இருக்குது. இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த டெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குதா? இந்த வித்தும் டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குதா? அப்புறமா இந்த யூசர் மெயில் வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்குதா? இங்க இருக்க யூசர் மெயில் டபுள் கோட்ஸ்ல இருக்குதா? இதெல்லாம் வந்து வேல்யூ. ஓகே. டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறது வந்து வேல்யூ. அதுக்கு பக்கத்துல ஈக்குவல் டூ பக்கத்துல இருக்கிறது வந்துட்டு அதோட ஆட்ரிபியூட். ஓகே. ஸோ இப்ப நம்ம எந்த ஆட்ரிபியூட் எடுக்கிறோமோ, அதுக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ தான் எடுக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஐடி எடுக்க போறோம்னா, இந்த ஐடிக்கு இம்பிள்டா வந்துட்டு அங்க வந்துட்டு யூசர் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. என்னால அத கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ணுங்க. இதுங்களா? இல்ல யூசர் மெயில். அதான். ஓகே. கிளிக் பண்ணிட்டேனே. டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து அத காப்பி பண்ணிக்கணும். கண்ட்ரோல் சி குடுக்குறேன். காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆன பிறகு இத நம்ம அப்படியே வந்து ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஓகே. பண்ணலாம்? இதுல வந்து நம்ம எக்லிப்ஸ்ல போறோம். எக்லிப்ஸ்ல போயிட்டு இத ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்க்குள்ள போய் பை டாட் ஐடி தானே பார்த்தோம். அப்ப இங்க ஐடி குடுக்கணும். ஓகே. ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன காப்பி பண்ணுமோ அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது சரியா காப்பி ஆகல. நீங்களே காப்பி பண்ணுங்களேன். அந்த யூசர் அந்த இமெயில் யூசர் மெயில்ங்கிற இது மட்டும் தானே சார்? அந்த பக்கத்துலயே டேக் மட்டும் யா அதை மட்டும் காப்பி பண்ணி அங்க போய் பேஸ்ட் பண்ணுங்க. பட் இங்க க்ளோஸ்க்கு அப்புறம் இத எழுதுறோம். அது அப்ப எப்படி சார் மறுபடியும் இது ஓப்பன் ஆகும்? நம்ம க்ளோஸ் கமெண்ட் பண்ணிட்டுமே டபுள் ஸ்லாஷ் போட்டா கமெண்ட் ஆயிடும். மீன்ஸ் அது வந்து க்ளோஸ் ஆயிட்டு திரும்ப ஓப்பன் ஆகும்னு சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு அந்த கமெண்ட் ஒர்க்கே ஆகாது. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த கமெண்ட்டை ஸ்கிப் பண்ற மாதிரி. ஓகே, ஓகே. எந்த கமெண்டாவது நம்ம டபுள் ஸ்லாஷ் முன்னாடி போட்டோம்னா அதுக்கு பேர் அந்த கமெண்ட் ஸ்கிப் ஆயிடும். ஓகே. ஸோ இதுல டாட் கொடுத்து சென்ட் கீஸ் கொடுத்தோம்னா சென்ட் கீஸ் மூலியமா நம்ம வந்து பர்டிகுலர் வேர்ட் ஏதாவது டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்துரு அப்படின்னு நம்ம டைப் பண்றோம். ஏன்னா இது போக மாட்டேங்குது. இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுங்களா?
போயிடுச்சுங்களே சார் எனக்கு. எது சொல்றீங்க? அந்த ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்தது அதுவா? இல்ல இல்ல. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்? செமிகோலன் போடணும் கடைசியில. இப்ப போட்டுட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்துருன்றது அங்க டைப் ஆயிடும். ஓகேவா? இதுலக்கு ஓகே தானே? யா, யா. இப்ப நீங்க அந்த சந்துரு எடுத்துட்டு நீங்க வந்துட்டு வேற ஒரு உங்க நேம் கொடுங்க பாப்போம். ஓகேவா? ஓகே. சரி இப்ப பாஸ்வேர்ட்ல ஏதாவது டைப் பண்ணுங்க பாப்போம். பாஸ்வேர்ட் புரியல சார். பாஸ்வேர்ட் டைப் பண்ணணுமா? ஆமா, பாஸ்வேர்ட்ல அதே மாதிரி நீங்க எக்ஸ்பிரஷன் டைப் பண்ணணும். பாஸ்வேர்ட்ல என்ன டைப் பண்ணணும்? பாஸ்வேர்ட்ல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த பேஜ்ல இருந்து தான் நான் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு ஆமா ஆமா மேடம். இதுல இருந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுல இருந்து தானே சார் பண்ணணும். லைக் இதுல இருந்து ப்ராப்பர் வேணா சைட்ல பண்ணலாம். இதுல இருந்து இருந்து வேணா பண்ணலாம். இதுல எல்லாமே இருந்து வேணா பண்ணலாம். ஓகே. Inspect இங்க போயிட்டு how to find the password. Click here. Okay. இதுல name ம், இங்க தானே சார். அது நேம் கரெக்ட்டா நான் சூஸ் பண்ணதுன்னு தெரியலையே. யூசர் இமெயில். கரெக்ட் தான். அப்ப நீங்க அதே மாதிரி டிரைவர் டாட் ஃபைனல் நம்பர் கொடுத்து பை டாட் நேம்னு கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இதுல பண்ணணும்ல. நான் அப்படி இதுலயே பண்ண போறேன். ஆமா. ஓகே. பை டாட் ஐடி போடக்கூடாது. நம்ம அங்க நேம் சூஸ் பண்ணா எங்க நேம் தான் சூஸ் பண்ணணும். ஓ, ஓகே ஓகே. இந்த நேம் பண்ணணும். பட் இதுக்குள்ள நம்ம என்ன எப்படி பேஸ்ட் பண்றது? அந்த பாஸ்வேர்டு அங்க எங்க காப்பி இதுக்குள்ள பண்ணீங்களோ அதை பேஸ்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணுவீங்க. டபுள் கோட்ஸ்குள்ள பேஸ்ட் பண்ணணும். இப்ப நான் மேல ஐடி நம்ம பண்ணிருக்கோம் நேம். அதே தான் நீங்க கீழே பண்றது. பட் நாம ஓகே ஃபைன். இப்போ இதுல பாஸ்வேர்டு டைப் பண்றதுக்கு 10 keys. இல்ல. ஓகே, நான் வரேன். பாஸ்வேர்ட் நம்ம ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டு அது வருதான்னு செக் பண்ணுவோம் இல்லைங்களா? ம். ஓகே.
ஸோ இப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பை ஹார்ட் பண்ணணும். எந்த இதுக்கு எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஸோ அது ஆமா. பண்ணோம்னா ஐ திங்க் ஷுட் பி ஓகே. பட் இது வந்து டெஸ்ட் பண்றது வந்து இந்த டெஸ்ட் டேட்டா வந்து இட் வில் பி கிவன் டு அஸ் இல்லைங்களா? ஆமா. இந்த டெஸ்ட் அது அது மோஸ்ட்லி நம்மளுக்கு குடுப்பாங்க. ஏன்னா, இதுல வந்து கரெக்ட்டான யூசர் நேம், கரெக்ட்டான பாஸ்வேர்ட் தான் குடுப்பாங்க. ஆமா. ஓகே. ராங் பாஸ்வேர்ட், ராங் நெகட்டிவ் டெஸ்டிங்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். அதுதான் ராங்கா பண்றது. அது ஆமாமா. அது நெகட்டிவ் டெஸ்டிங் மாரி இருக்கும். இன்வாலிட் இன்வாலிட் எல்லாமே பார்க்கணும். பிளாங்கா அவுட்டா பண்றது அதெல்லாமே. ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் ஒர்க் ஃப்ளோ பார்த்துட்டு இருக்கோங்களா? லைக் எவ்ரிதிங் லைக் கிவன் கிவன் இது ஒரு ஒரு டெஸ்ட் டேட்டா சாம்பிள் எடுத்து ட்ரை பண்றோம். ஓகே. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே சார். ஸோ ஃபார் ஓகே. நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு லைக் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நியூவான திங்ஸ் லைக் இந்த ஐயா. ஸ்லாஷ் இந்த மாதிரி லைக் இது இப்போ இதெல்லாமே நான் கொஞ்சம் मेरे को चार्ज लेके सकते हैं अपने। हाँ, अपना हेडफोन लेके आ रहा है ना, फोन का आईफोन है ना। ஸோ இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். நீங்க இது வரைக்கும் வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க இதே மாதிரி வேற ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிரைவர் டாட் கேட் போட்டு வேற ஒரு யூஆர்எல் போட்டு இந்த மாதிரி டிரைவர் டாட் ஃபைண்ட் நம்பர் போட்டு வேற ஏதாவது பை டாட் ஐடி பை டாட் நேம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்க இதே மாதிரி டாட் சென்ட் கீஸ் மூலமா நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு அமேசான் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ. கேக்குதா சார்? ஹலோ. ஐயா ஐயா. இப்போ நாம இது பண்ணிருக்கிறது வந்து இந்த மேவன்ல பண்ணிருக்கோம். இதே வந்து ஜாவாலையும் இதே ஜாவாலையும் மாதிரி தான். இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகே ஆயிடும். சேம் திங் அதே மாதிரி அதே லான்ச்ல போய் இப்போ சேம் திங் இது அதே மாதிரி வெப் ஆமா டிரைவர்ல ஆமா. இருந்து நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்ட் தூக்கி அப்படியே நான் இதுல போடுறேன். ஜார் ஃபைல்ஸ் மட்டும் நீங்க மேனுவலா ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருந்ததுன்னா நீங்க அதே கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சேவ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா போதும். எரர் அங்க வந்து த்ரெட் டாட் ஸ்லிப் கொடுத்தோம்ல, இங்க வந்துட்டு அதுக்கும் அதே மாதிரி த்ரோஸ் டிக்ளரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ நீங்க வேற ஏதாவது வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகேவா? வேற டவுட் இருக்குங்களா? சோ இப்போ இது வந்து நம்ம வெறும் இந்த எட்ஜ்ல மட்டும் தான் ட்ரை பண்றோம் இல்லையா? அந்த ப்ரௌசர்ல மட்டும் இது குரோம்லயும் ட்ரை ட்ரை பண்றோம். பண்ணலாம். நீங்க குரோம் ப்ரௌசரிங் கொடுங்க, மேல போயிட்டு இங்க எட்ஜுக்கு பதிலா இங்க குரோம்னு கொடுங்க. இட் வில் டர்ன் இன் குரோம் ப்ரௌசர். ஓகே. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா ரெக்கார்டிங்லையும் பாருங்க. ஓகே. ஓகே. ஓகே, தேங்க்யூ, பாய்.